அவர் கையில் பிடித்திருக்கும் கோதண்டம் ஒரு வில். ஒரு வில்லால், அந்த வில்லால் தான் சேதுவே கட்டினான் ராமன் என்று தொண்டரைக்குடியாழ்வார் சாதிக்கிறார். ஓங்கு முன்னீர், இந்த சமுத்திரத்துக்கு முன்னீர்னு பெயர். ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர், ஆறுகளுடைய நீர்கள்லாம் வந்து கலக்கின்றன. ஊற்றெடுத்து கலக்கிறது, ஆகாசத்திலேருந்து மழை பொழிந்து கலக்கிறது. முன்னீர், முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனேன் ஆழ்வாருடைய பாசர். இந்த முன்னீரிலே பகவான் அணை கட்டினார். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து, இந்த முன்னீரை அடைத்தான் பெருமான். நீர் எப்போது படைக்கப்பட்டது? ஆதி காலத்தில் பெருநீர் படைத்து அங்குரைந்து அது கடை தடை துடைத்து என்று 3 செயல்களை ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த நீரைத்தான் கடைந்தான், இந்த நீரைத்தான் அடைத்தான், இந்த நீரைத்தான் உடைத்தான். 3மே ராமன் படைக்கிற காரியம். இந்த நீரை கடைந்தது மகாலட்சுமி அடையணுங்கிறதுக்காக பார்க்கடலை கடைந்த போது. முன்னீர் படைத்து பெரிய நீர் படைத்து அங்குரைந்து பகவான் இந்த நீர்ல தான் எப்போது சயனித்துக் கொண்டிருக்கிறார். பார்க்கடல்ல தானே சயனிச்சிருப்பார். எல்லா கடல்லையும் பகவானுடைய சயனம் உண்டா? ஆழ்வார் உண்டுன்னு சொல்றார். மனத்துள்ளான் மாகடல் நீர் உள்ளான் மலராள் தனத்துள்ளான். மனத்துள்ளான் பக்தர்களுடைய மனதிலே எழுந்துள்ள இருக்கிறார். மாகடல் நீர் உள்ளான், எப்போதும் கடல் நீரில் சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு திருப்பார்கடல் தாங்கிறது இல்லை, அனைத்து கடல் நீரிலும் பெருமாள் சயனித்திருக்கிறார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான். மகாலட்சுமி தேவியினுடைய திருமார்போடே எப்போதும் உரைகிறார். கமலாத்தன தேவதி ஜடரான பராசரவட்ட சாதிக்கிறார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான். ஆக எல்லா தீர்த்தத்திலையும் பகவான் எழுந்துள்ளித்தான் இருக்கிறார். பெரிய நீர் படைத்து அங்குரைந்து, அப்ப முதல்ல இந்த நீர்ல பெருமாள் எழுந்துள்ளித்தார். நாராயணன் அவருக்கு ஏன் தெரியுமோ திருநாமம் வந்தது? ஆபோ நாராயணி புரோக்தாக, தண்ணீர் நாராக என்பது தண்ணீரை குறிக்கும். அதிலே தான் அயனமாய் தண்ணீரை ஆசிரியமாக இருப்பிடமாக கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறபடியால் நாரம்னா தண்ணீர், அயனம்னா ஆசிரியம். நாராயணனால் தண்ணீரை ஆசிரியித்து சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆபோ நாராயணி புரோக்தாக, ஆபோவை நரசூனவகான்னு சாஸ்திர வாக்கியம். அதனால அதுல எப்போது சயனிச்சிருக்கார்? இந்த தண்ணீர்ல தான் சயனம். அது போராதுன்னு பெரிய நீர் படைத்து முதல்ல சிருஷ்டித்தது, சிருஷ்டித்த தண்ணீரில் சயனித்தது படைத்து அங்குரைந்து அது கடை தடை துடைத்து, அதுக்கப்புறம் அதை கடைந்து மகாலட்சுமி அடைந்தார். தேவர்களுக்கு அமிர்தத்தை பிரித்து கொடுத்தார், அது கடைத்தது. அப்புறம் அடைத்தது, சேது பந்தம் பண்ணினதுதான் அடைத்தது. இக்கரையிலேருந்து லங்கைக்கு போவதற்காக அங்கு சென்று ராவணனுடைய பொருது சீதையை மீட்க வேணும் அப்படிங்கிறதுக்காக கல் கொண்டு அணை நீர் கட்டினார். அது 2வது. அங்குரைந்து அது கடைத்து அடைத்து உடைத்து போயிட்டு ராமன் புஷ்பக விமானத்தோடு தான் திரும்ப சென்றார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு லங்கைக்கு காலால் நடந்து சென்றார். இதுவரை திரும்ப போகும்போது இவ்வூருக்கு வரவில்லை. ஆகாச மார்க்கத்தில் புஷ்பக விமானத்தில் போனார். 1 நிமிடம் கிஷ்கிந்தையில் மட்டும் நின்றது. அங்கிருந்து எல்லா ஸ்திரீகளையும் வானர ஸ்திரீகளை ஏற்றுக்கொண்டு வெகு வேகமா நந்தி கிராமத்துல போய் இறங்கி விட்டது. அப்ப ராமன் எப்ப இங்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தினார்னால் திரும்பி போகும்போது எதுவும் இங்கு ராமன் செய்யவில்லை. அதற்கப்புறம் ஆழ்வார் சொல்றபடி பார்த்தால் ராமனுடைய நீண்ட வில்லால் வந்தாரா இல்லையா கூட நாம் அறியோம். ராமனுடைய வில்லு தனுசு, அதனுடைய கோடி ஒரு மூலை. அந்த மூலையாலே வில்லின் நுனியாலே கட்டின நீண்ட சேதுவின் ஓர் முனையை கல்லை பெயர்த்து விட்டார். அதைத்தான் உறைந்து அது கடைத்து அடைத்து உடைத்து, அப்ப தான் கட்டின அணையை தானே சற்று உடைத்து விட்டார். ஏனெனில் இந்த அணை நாம போக்குவரத்துக்காக கட்டினது. இனிமேல் யார் போக்குவரத்துக்கு இது உபயோகப்படக்கூடாது. இன்னது இன்னத்துக்கு தான் உபயோகப்படணும்னு உண்டு. இருக்கேங்கிறதுக்காக எத்தவனா உபயோகப்படுத்தினோம்னால் நமக்கே ஆபத்து வந்து சேர்ந்து விடும். அதனாலதான் இது யாருக்கும் போக்குவரத்து உபயோகமா இருக்கக்கூடாது. ஆனா மாற்றுதலுக்கு இதை ஒரு புண்ணியஸ்தலமாக ஆக்கிவிட போகிறோம். இங்கு வந்து தரிசித்து கற்பனாதி கைங்கரியங்களை பண்ணி மாதாபிதாக்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி தர்மஜேன பெருமாளை சேவித்து அதனால் அடியார்கள் புண்ணியம் ஏற்படுத்திக்கிட்டோம். இதுதான் இந்த இடத்தினுடைய தேவையை தவிர போக்குவரத்துக்காக அல்ல. அந்த சேத்து மூலம் போக்குவரத்துக்காகவும் அல்ல. அதன் மேல போயிட்டு வர்றதும் கூடாது விட்டார் ராமர். அவர் அன்னைக்கு போயிட்டு வந்ததோட சரி, அத்தை உடைத்து விட்டார்.
ஏன்னா அந்தந்த நாடு அந்தந்த நாட்டோடு இருக்க வேண்டும். நாம எல்லாத்தையும் ஒன்னாக்குறோம்னு சொல்லிருந்தா எங்கு யாரும் போவா, எந்த கலாச்சாரமும் மாறுபட்டு போயிடும். அப்புறம் அவரவர்கள் கலாச்சாரமே இல்லாமல் மொத்தமா ஒரே கலாச்சாரமா பணக்கலாச்சாரமா போயிடும். இப்ப மாறிட்டு வர்றது அதானே. இப்போ எத்தனையோ தொழில்கள் ஒரு நல்ல வேலைப்பாடோட பானை பண்ற தொழில் இல்ல போயிடுதுங்கிறா. காஞ்சிபுரம் பக்கம் போனேன்னா கறி போடுறதுக்கே ஆள் கிடையாது, எல்லாம் யந்திரமயமாக்கியாச்சு, ஆள் கிடையாதுங்கிறா. பஞ்ச வச்சிருந்து நூலை நூற்றி கூடல் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இப்படி ஒன்னொன்னு ஏன் இல்லாத போச்சுன்னா ஒரே கலாச்சாரம், உலகம் முழுக்க ஒண்ணு, மக்கள் அத்தனை பேர் சமம், ஆத்மாக்கள் துல்லியர்கள். இது நல்ல வாதம். ஆனா இந்த வாதத்துக்காக எங்கேயும் எதுக்கு தடங்களே இருக்கக்கூடாது. யாரும் எங்கேயும் போயிட்டு இருக்கலாம், 10 நிமிஷத்துல போயிட்டோம், 1/2 மணியில போயிடணும், அந்த அளவுக்கு ஆகாயமானத்தோட ஏற்படுத்திட்டால் அப்ப எங்கேயும் யாரும் போய் குடிபெயர்ந்துதான் இருக்க போவா. ஏன் விபீஷணனுக்கு பெருமாளையே கொடுத்துட்டார் பெருமாள். அதுக்கப்புறம் திரும்பி போல நான் ஸ்ரீரங்கத்தோட இருக்கேன்னு வீழ்னு சொன்னார். கூடாது, நீ உன் நாட்டுல இருந்து அது ராட்சதர்கள் நாடு, அதை பாரு, அவர்களை ரட்சி. நாம் இருக்க வேண்டிய நாடு நம்ம நாடு. சரியா பிடிச்சு விட்டுட்டாரு. அதனால இங்க இருந்து அங்க போட்டா இது அப்படியே சேத்து பாலம் இருந்ததுனால் அப்ப போக்குவரத்து அதிகரிக்கும், தேவையில்லாத வம்பு தும்புகள் வெடிக்கும். வேண்டாம், அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு எப்படி இருக்கணுமோ கலாச்சார பரிவர்த்தனை அப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக போக்குவரத்து கூடாது. அதுக்கு பதில் தான் கட்டிருக்கிறதுனால புண்ணியஸ்தலமா மாறுவிடட்டும். இது இத்தனையும் ராமனே சொல்றார். புஷ்ப விமானத்துல ஏறிக்கொண்டு ஆகாச மார்க்கத்துல பறந்து இருக்கார். அப்ப பக்கத்துல சீதை அமர்ந்திருக்கிறார். அவகேதோ விசாலாட்சி ராவணோ இலதோமயா, உனக்காகத்தான் இங்கு ராவணனை கொன்றேன். ஆகாசத்திலேருந்து மொத்தத்தையும் காட்டுறான். இங்க மூலவரத்தை அழித்தேன், இங்கு கும்பனோடு நிகும்பனும் பட்டான், இங்க கும்பகர்ணனை அழித்தேன் என்ன ஒத்தத்திரையா காமிச்சிருவாச்சு. ஏழ சேது, நான் உனக்காக சேது கட்டினது இங்கதான். அப்ப எல்லாமே அவளுக்காகத்தான் எடுப்பாங்க. திருப்பார்கடலில் சயனித்துக் கொண்டிருப்பதும் அவளுக்காகத்தான், திருப்பார்கடலை கடைந்து பெற்றதும் அவளுக்காகத்தான், இதை நீண்டு கடலை அடைத்ததும் அவளுக்காகத்தான், இதுவே அதை உடைத்ததும் அவளுக்காகத்தான், ஏதோ மகாலட்சுமிக்காகத்தான் இந்த கடலோடும் இத்தனையுமே பெருமாள் பண்ணிட்டார். என்ன காரணம்னால் இது மாமனார். அதான் காரணம். மகாலட்சுமி சமுத்திரராஜனுடைய புத்திரி இல்லையா. நம்ம அடுத்து ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிக்க போச்சு. காவேரி தான் தாயார், காவேரிக்கு கணவனான சமுத்திரராஜன் தான் தந்தை. இவ 2 பேர் பெற்ற செல்வ கொழுந்துதான் ஸ்ரீரங்கநாச்சியார். ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு கணவன்கிறதுனாலே அழகிய மணவாளன் சமுத்திரத்துக்கும் காவேரி தாயாருக்கும் மாப்பிள்ளை. இதுதான் ஸ்ரீரங்கத்துக்கே சரித்திரம். அதனால எல்லாம் அவ்வளவு ஆசையோட பண்றாருனால் நம் மனைவியினுடைய பிறந்தகத்தில் மாப்பிள்ளைக்கு தன் வீட்டை விட ஆசை அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெருவான். அது சொன்னது பெருமாளுக்கு மட்டும். அங்குறைந்து பெரிய நீர் படைத்து, அங்குறைந்து அது கடைத்து அடைத்து உடைத்து, அந்த உடைத்த இடத்தான் தனுஷ்கோடி தனுஷ்கோடின்னு சொல்றோம். தனுஷனுடைய முனையால் உடைத்தார். அது அதன் மேல ஏறி போற பாலமாகவும் இருக்க போறதில்லை, அதுக்கு மேல நடுவில் அதை உடைத்து கொண்டு போற பாலமா பெருமாள் உடைச்ச நாம எப்படி போனோம். அவரே அது வேண்டான்றதுக்காக எப்ப வச்சுட்டாரோ அனைத்தும் அத்தோடைய நிறைவு பெற்று விட்டார். இது இத்தனை நடந்த சரித்திரத்தை தெரிவிக்க சேதுவிலே சமுத்திரத்தில் நீராடத்தான் ஸ்ரீராம அனுயாத்திரையர் 19வது நாளான இன்றைய தினம் திருப்புல்லானியை அடைந்துள்ளோம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தலம். சாமான்யமா பாரத தேசத்தில் இருக்கிற எல்லாருமே சார் தாம் யாத்திரா அப்படின்னு புறப்பட்டால் வடக்க பதரிகாசிரமம் சேவிச்சுப்பா, கிழக்க புரி ஜெகநாதத்தை சேவிப்பா, தெற்க ராமேஸ்வரத்துக்கு வருவார்கள், மேற்கே துவாரகாதீசர் பகவானை மேற்கு சமுத்திர கரையில சேவிப்பா. இப்படிதான் 4 இடம். பெருமாள் இந்த 4 இடத்துல என்ன தீபம் பண்றார்? கார்த்தால பதரிகாசிரமத்தில் அலக்கநந்தா இருக்கிறதுனால தீர்த்தம் ஆடுவோம். துவாரகைக்கு போய் பட்டு பொன்னாடை எல்லா ஆடை அலங்காரங்களையும் பண்ணுவோம். துவாரகைக்கு பிராதானியமே அலங்காரம் அலங்காரம் அலங்காரம். கிழக்க போய் புரி ஜெகநாதத்திலே நல்லா அமுது செய்வார். ஒரு நாளைக்கு 2000 படி 2000 படி பிரசாதத்தை 400 பேர் திருமணப்பள்ளியில கைங்கரியம் இருக்கார். தீர்த்தம் எடுக்கிறதுக்கு மட்டும் 40 பேர். எனக்கு கீழேந்து ஜலம் கொண்டுதான் தருக 700க்கு மேல இருக்கிற சுலா அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. அத்தனை அடுப்புல தடிக பண்ணிட்டே இருக்கா. இது புரி ஜெகநாதத்துல போய் நன்கு அமுது செய்கிறார். அமுது செய்து குடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு சேனிச்சு விடுவார். ஸ்ரீரங்கத்துல சேனிச்சிருக்கார், திருப்புல்லானியில சேனிச்சிருக்காருன்னா அவர்தானா கார்த்தால எழுந்து முடிச்சுட்டாருனால் எல்லாமே 11 மணிக்குள்ள ஆயிடும். கார்த்தால பதரிகாசிரமம், உடனே 8 மணிக்கு துவாரகை, உடனே 10 மணிக்கு புரி, உடனே 11 மணிக்கு இங்க சேவை சொல்றார். சாரு காமி யாத்திரா. இந்த யாத்திரையத்தான் சேவிக்க ஆசை இருக்கு. இமாச்சலம் பக்த ஜனங்கள் போகறா
முக்கியத்துவம் பெற்ற இடம் திருப்புல்லாணி கரை. சமுத்திர கரைக்கு நீங்க எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கோம். இந்த சேதுவில் ஸ்நானம் பண்ணுவது, சேதுவை தரிசிப்பது அனைத்துமே புண்ணியமாக கருதப்படுகின்றன. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும், இப்ப தெரியாது, ஒரு 60-70 முன்னாடி வருஷம் இங்கிருந்து படகுல ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போனோம்னால் படகு நிற்கலாம். படகுலேருந்து நம்ம இறங்கி பாலத்தின் மேல நிற்கலாம், நின்று நித்திய அனுஷ்டானத்தை பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த பாலம் இருந்தது. அதை போல இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கடைசியா ஆரோ எங்கிருந்தோ புகைப்படம் எடுத்து காமிச்ச அப்புறம் ஓஹோ இதை போல இருக்கு பொறுத்து அப்படின்னு நாம தெரிஞ்சிட்டோம். திருவாரூர் இது எதற்காக இவ்வளவு பெரிய குழப்பத்தை பண்ணணும்? இதை கூறத்தாழ்வான் அன்னைக்கே போய்விட்டார். தொண்டக்கிணத்தனிவதே தூராந்தரோத்தர வயோதி மகாந்தரீவே. அதிமானுஷத்திலே ராமனை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஒரு சந்தேகமா, நீ ஒரு அம்பை எடுத்தாய், அதனால சமுத்திரராஜனை பயப்படுத்தினாய், அவர் வந்தார். அந்த சரித்திரம் எல்லாம் சுவாமி பாராயணத்துக்கு போது வாசிச்சார். நம்ம எங்கேயாவது கொண்டு போறானேங்கிற பயத்துல சமுத்திரராஜன் வந்தார், பிரார்த்தித்தார். ராமன் சாமான்யமா பொய் சொல்லவே மாட்டார். ஆனா ஆசிரித்த ரட்சணம்னா எதையும் சொல்ல தயங்க மாட்டார். சமுத்திரராஜனை உன்னை குறித்து நான் அம்பை எய்யவே இல்லை, உன்னுடைய விரோதிகள் ஆறான்னு இருந்தா சொல்லு, இப்பவே அவ பேர்ல விட்டுடுறேன்னா. அது பாரத தேசத்தினுடைய வடமேற்கு பகுதியில துருமகுல்யங்கிற இடம் இருக்கு. ஆபீருக்கள்ங்கிற திருடர்கள் அங்க ரொம்ப தொந்தரவு பண்றா. அமிர்தமயமான என் ஜலத்தை எடுத்து குடிச்சுடுறா. இது என்ன நோக்கி இப்ப நாம இங்க இருக்க முடியல. இந்த பக்கம் கேட்டுதானே, தட்சிணஸ்த நிவசம் உதவே தடேவி. உதவியுடைய தடம், இது உதவி சமுத்திரம், தடம் கரையில இருக்கும். இந்த கரையில கிழக்க பார்த்தா இந்த பக்கம், தெற்க பார்த்தா அந்த பக்கம் முடியும். அதை நோக்கி இப்ப நாம இருக்கிறதே லங்கையை நோக்கித்தான். ஏன்னா இந்த யாத்திரையின்படி இனிமே இங்கிருந்து புறப்பட்டு லங்கைக்கு நோக்கி போயிருக்கணும். ஆனா அந்த போற ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணல. கடைசி பட்சம் அந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துடும். உட்கார்ந்தா பார்த்து அர்த்தம் முடியும். சங்கீத வித்வான் பாட ஆரம்பிக்கிறார். தனக்கு இல்லாத கட்டைக்கு மேல் கட்டையில குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்தஸ்வரம் 7வது ஸ்வரத்துக்கு போனோம்னா ஏறாது, தொண்டை ஏறாது. அப்படிதான் அதை குடிச்சுதான் அர்த்தம் போகும். அதை போல தன் கட்டைக்கு கீழே குடிச்சுட்டா கீழ் ஸ்வரத்துக்கு போகாது. அப்ப கீழே கை காமிச்சா கீழே குடிச்சுட்டான்னு அர்த்தம். நீங்க நாம அதை பண்ணிடுவோம். இது நோக்கி தெற்கு நோக்கி குடதிசை முடிய வைத்து, குடதிசை பாதம் நீட்டி, வடதிசை பிந்து காட்டி, தென்திசை இலக்க நோக்கி, கடல் நிற கடவுளந்தை அரவணைக்கு ஈருமா கண்டு உடலெனக்கு உருகுமாறோ என்று தொண்டை புரியாழ்வார் பாசனம். இப்பவே நாம உட்கார்ந்துக்கிறது திருவரங்கநாதன் இங்கதான் கடாட்சிச்சிருக்கோம். ஏன்னா அவர் இப்படியே மேல வணக்க போனோம்னால் அங்கிருந்து தெற்கு நோக்கி, தென்திசை இலங்கு நோக்கி, மண்ணுடைய வீடனத்தாள் மலரன் வைத்த என்னுடைய திருவரங்கர்னு பெரியாழ்வாருடைய பாசனம். நல்ல நாம இப்ப தெற்கு இனிமே இங்க பொறுத்து போயிருக்கோம். சில பேர் கேட்டா அதை விட யாத்திரை போயிட்டு வந்துடலாமே எனக்கு அது தெரியாது. அவ வாழ்க்கை என்னென்னமோ வேணும் இதெல்லாம் வாங்கிட்டாதான் போக விடுவா. திடீர்னு 1000 பேர் போயிருந்தா யார் கண்ணை உடுத்துமோ என்ன பண்ணுமோ தெரியாது. அதனால இருக்கிற வரைக்கும் திக்கு நோக்கி தொழுதல். அவளுக்கு ஏன் இப்போ 108 நிர்தேசத்துக்கு போயிட்டு வந்தா மோட்சம் கிடைக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் 7 சாஸ்திரத்துல எழுதப்படலை. ஒரு இடத்தை சேவிக்காம பிரம்ம தியானத்துல இருந்தா கூட போவது உறுதி. அவளுக்கு ஏன் இப்போ காஞ்சி சுவாமி எழுந்து இருந்தார், காப்புநாடு சுவாமி எழுந்து இருந்தார், அடியுடைய திருத்தாப்பனார் எழுந்து இருந்தார். அநேகமா இவெல்லாம் சாலை கிராமத்துக்கு போனதே கிடையாது. முக்தி நாட்டி இன்னைக்கு வேணா ஏதோ காசு வசதி இருக்கு, பறக்கிற வசதி இருக்கு, போயிட்டு வரமே தவிர அன்னைக்கு அவர்கள்லாம் சேவிச்சது இல்லை. ஆச்சாரத்தை விட்டுட்டு அவன் முதல்ல எங்கேயும் போகவே மாட்டான். ஆச்சாரம் இருந்தாலே வெளியில பிரயாணம் தடைப்பட்டுடும். அதனால அங்கெல்லாம் போய் சேவிச்சு வந்திருக்க முடியுமா? பதவி யாத்திரை தெரியும், அப்படி போயிருந்தா துவாரகைக்கு போயிருப்பா. ரொம்ப அதுக்கு மேல அவர்களுக்கு தெரியாது. அதுக்குன்னு அவள்லாம் மோசப்படாது நம்ம போட போறோமா? ஆனா அப்படியெல்லாம் பெருமாள் எதையுமே ஏற்படுத்தி வைக்க மாட்டான். திக்கு நோக்கி தொழுதல் உண்டு. எந்த திசையோ நாம இருக்கிற இடத்திலே அந்த திசையை நோக்கி தொழுது கொள்ள வேண்டியதுதான். ஆகாசத்துல ராமனும் சீதையும் பறந்துட்டு லங்காமி கிளஸ்த வைதேகி, வைதேகி லங்கையை உன் கண்களால குதிரத்தை காட்சிப்பாய்னா ராமன். ராமா உனக்கு லங்கை புதுசு, 10 மாசமா இங்கேதான் உட்காந்துருக்கேன். நான் என்ன இப்ப புதுசா லங்கையை பார்க்கணும்? கோப பார்வை பார்த்திருக்கேன், கனிவான பார்வை பார். இதுவே ராவணன் ஆள போட்டதுல நம்ம குழந்தை விபீஷணன் ஆள போகிறான் என்கிற எண்ணத்தோடே பார். சீத்தை பதில் சொன்னா, உனக்குத்தான் ராமா ஒரு நாள் கோப பார்வை, ஒரு நாள் கனிவு பார்வை. என்னை சிறைப்பிடித்து வச்சிருந்தா கூட எனக்கு கோப பார்வை தெரியாது. அன்னைக்கும் அவனை அதே போலத்தான் கடாட்சிச்சிருந்தேன். அவனை என்ன ராவணனை கொண்டிருக்கலாம், அந்த ராவணனும் உன் திருவடி அடையணுங்கிறதுக்காக 10 ஸ்லோகம் அவனுக்கு உபதேசம் பண்ணினேன். என்னுடைய பார்வையில் என்னைக்குமே மாற்று பார்வை கிடையாது அப்படிங்கிறத இந்த சம்பிரதாயமே. இதை பராசர பட்டரை சாதித்தார். என்னதான் பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி அன்றைய தினம் நாச்சியார் திருக்கோல சாத்திந்து இரவல் வாங்கின நாச்சியார் திருவாபரணங்களை அணிந்து கொண்டு அதே போல நிறுத்த பார்த்தாலும்
மட்டும் இவளுக்கு வரவே வராது. புருஷ பார்வை, கோப பார்வை, சுவாதந்திரிய பார்வை. ஆனா அவருடையது பெண் பார்வை, பாரதந்திரமுடையவருடைய பார்வை, கனிவான பார்வை, நித்தியம் அஞ்ஞாத நிகரா என்னும் பார்வை. ராமன் இங்கு வந்து அடைந்தார். பெரிய வானர சைன்யம் இங்க வந்து சேர்ந்து இங்கிருந்துதான் தாண்டி போய் ஆக வேண்டும். போவதற்கு வழி தெரியவில்லை. அப்பதான் விபீஷணன் வந்தான், சரணாகதி அனுப்பிட்டான். விபீஷண சரணாகதி என்ன, சர்க்கம் என்ன உபன்யாசத்தை மத்தியானம் கோவிலுக்குள்ள வச்சுப்போம். ஏன்னா அதுதான் தர்மசேன பெருமாள் ராமனுடைய சன்னதி. ராம சரணாகதி, விபீஷண சரணாகதி. போட்டி போட்டு ஒண்ணு தோத்து போச்சு, ஒண்ணு ஜெயிச்சு போச்சு. தோற்றது ராமன், மாறுதலுக்கு ஒரு முறை ஜெயித்தது விபீஷணன். ஏதோ ஒன்றுல பெருமாளை நம்ம ஜெயிக்கணும், நடக்கப்போற காரியம் என்னதுனால அவர் தான் சுவாமி ஜெயிப்பார். நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ பக்தி பண்றதுல யார் ஜெயிப்பார்னா பெருமாளை ஜெயிப்பார். அதை எப்படி பக்தி பண்ணுவார்? அவர் இடத்துலதான் பக்தி பண்ணப்படும். அதே நிலைமைதான் சரணாகதிக்கு இருக்கும். அவரை சரணாகதி பண்ணி தோற்றுட்டார், கழிக்கவே இல்லை. ஆனா அடுத்து விபீஷணன் சரணாகதி பண்றான், அது பலிச்சுப்படுது. அப்ப பலித்தது பலிக்காதது ரெண்டு சரணாகதி. இந்த சமுத்திரராஜன் பண்ண சரணாகதி பலித்தது, ராமனே பண்ண சரணாகதி பலிக்காதது. பலிக்காத இடம் உள்ள இருக்கிற கோவில், பலித்த இடம் இங்க இருக்கிற ஸ்தலம். இந்த சேத்துக்கரை சமுத்திரக்கரையில் பலித்தது. விபீஷணன் வந்தான், சரணாகதி முற்றிச்சு. அப்புறம் எப்படி தாண்டலாம்னு தேடினார்கள். ஒரே வழி சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்றதுதான். வீணை சொல்றார், சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் தந்து பகதி. போய் அவனை சரணாகதி பண்ண சொல்லுதான் ராமன் பண்ண. எல்லாம் ஒரே சர்க்கம். வீண சரணாகதி முடிஞ்சது. உடனே என்ன பண்ணலாம்னு கேட்டா, தாண்டறதுக்கு ஒரே வழி இதுதான் சொல்லிட்டார்கள். இப்ப நாம கடற்கரை வரைக்கும் வந்துட்டோம். இதுவே தாண்டது எப்படின்னா, இங்கிருந்து கைகூப்பி கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா அன்னைக்கே ராமன் நம்மளை தாண்ட வேண்டாம்னு சொல்லிட்டார். தாண்டலான் இருந்தா அது அப்படியே பாலமாக்கி எல்லாரும் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சொல்லியிருக்க மாட்டாரா? அவருக்கு திருவுள்ள இல்லை. என்ன இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் சாமி. இப்படிங்கிற கேள்விதான் நம்ம மனசுல உதிக்கவே கூடாது. அவர் ஏது செய்திருக்கிறார், நமக்கு நன்மைக்கு தான் பண்றார். அதனால என்னென்ன ஆபத்து வந்திருக்குமோ, என்ன தீமை வந்திருக்குமோ அது வேண்டாம்ங்கிறதுக்கு பெருமாள் ஒரு நியமத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அதைத்தான் இந்த சுவாமி கூறத்தாழ்வான் கேட்டார். அப்திம் நதேரித நஜிக்யத ராஷ்டிரேந்திரம் நைவாத்ஸஜிக்யத யதாஜபலாபலந்தம். இந்த கடல் எவ்வளவு நீளம் தெரியாது, கட்ட முடியுமா தெரியாது, அக்கறைக்கு போவோமா தெரியாது, ராவனுடைய பலம் பலவீனமும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது என்று செய்யலாமா? அது எப்படி இந்த விபீஷணனுக்கு இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அபிஷிச்சரந்தாயாம் ராஷ்டிரேந்திரம் விபீஷணம் ததா ராமஹா பிஜ்வரஹ. ராமனுக்கு ஜுவரம் நீங்கி விபீஷணனை பார்த்துட்டே இருந்தாலும் வசதா சாந்தயத்தையினம் லோச்சனாப்தியாம் சிவன்னிவ என்று விபீஷண சரணாகதி முடிஞ்சது. இங்க கட்டணம்னு தேடிவிட்டார். ராமனோ வில்ல எடுத்துட்டார். அம்பக்கு 3 நாள் சரணாகதி பண்ணி பார்த்தார். அவன் வர்றதா இல்லை. கோபம் வந்து ராமனுக்கு, ஏ சாபமானே சௌமித்ரே பத்ராம் சுப்ளவங்கமாக. சௌமித்ரே சாபத்தை போட்டா, வில்ல போட்டா, அம்ப போட்டா, மதுரை கொண்டார். விழப்போன தருணத்துக்கு சமுத்திரராஜன் என்ன ரட்சிப்பான்னு ஓடி வந்தார். இப்பவே சொல்லு, ஒரு விரோதி யார் இருக்காளோ அவ தடையில விடுறேங்க. எனக்காக கூட்டலையா ராமா? இல்லவே இல்லை. உனக்கு அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னா பிரம்மா முதல்ல ஆச்சரியப்பட்டார். இவன் போய் சொல்லி நம்ம பார்த்ததே கிடையாது. உனக்கே விஷ்ணுமா இல்லையா தெரிய வேண்டால் ஆசிரித்த பக்தபாதி எம்பெருமான். ஆசிரித்தன் ஒருத்தன் வந்துட்டால் நாம ஏன் பிரம்மருத்ர அனுபவத்தியனாசியம் தற்கில் பீடம் சிறிச்சடி ஜந்துரிகனாத்தே கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். பிரம்ம கல்ப பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் பர்யத்தை அனுபவித்தாலும் அனுபவித்து முடிக்க முடியாத பாபத்தை ஒரு ஜீவன் அரை வினாடி பொழுதிலே சம்பாதிக்கிறார். அவ்வளவு பாபத்தை நம்ம சம்பாதிச்சிருந்தாலும் எவ்வளவுல பெருமாளை மன்னிச்சுடா தெரியுமா? சாமியோ தன் அபிசந்தி விராம மாத்திராது. இதுவே இந்த பாபத்தின் வழி போக வேண்டாம் போதுக்கு, ரொம்ப நாள் கெட்ட வழி போயிட்ட போதுக்கு என்று முழுக்க என்று ஒரு சிந்தனை வந்தாலும், அது வந்து விலகத்துக்கு முற்பட்டாலும் அதற்காகவே மொத்த பாபத்தையும் மன்னித்து விடுகிறேன். பழைய பாபம் இருக்குன்னு அவர் ஞாபகத்துல கூட வச்சுக்க மாட்டார். நாம கூட தப்பு பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தர் சேர்த்துட்டு இருந்தா கூட பண்ணவர் தானே பண்ணவர் தானே பண்ணவர் தானே அப்படின்னு உள்ளுக்குள்ள குறுகுறுப்பு. முதல் வாய்ப்பு எதுக்கு கிடைச்சாலும் சட்டுன்னு அதை குத்தி காட்டித்தான் குற்றமே சொல்லுவோம். இது நம்ம கிட்ட இருக்கிற வழக்கம். ஆனா ராமன் மறந்தான் என்றால் மறந்தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னே ஞாபகம் வச்சுக்க மாட்டார். விபீஷணனை ஏற்றுட்டார். சமுத்திரராஜன் அப்போதே மன்னித்தார். க்ஷமையா பிருத்திவி சமஹா. தன்னுடைய க்ஷமாங்கிற குணத்தில் பெருமையில் இந்த பூமாதேவிக்கு நிகரான பெருமை படைத்தவர். அப்ப சமுத்திரராஜன் பிரார்த்திக்கிறார். வடமேற்கு திசையில பாரதத்தையே தாண்டி கேட்கிறது. அங்கே திருமபுல்யம்ங்கிற இடம் நிறைய பாலைவன பகுதியா இப்போ இருக்கு. அது எல்லாமே பாலைவன பகுதி தானே. ராஜஸ்தானை தாண்டிட்டு போனோம்னா காந்தார் வரைக்கும் பாலைவன பகுதி. அந்த இடத்துலதான் அவர் காட்டு சொல்லி அப்படியே ராமன் திரும்பினார். இதை நோக்கி